கிருபையாய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரே, மகிமையாய் வெற்றி சிறந்தவரே, சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமே, 10,000களில் சிறந்தவரே, பூர்ண அழகுள்ளவரே, யோசனையில் பெரியவரே, செயல்களில் மகத்துவம் உள்ளவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, எங்கள் கத்தாதி கத்தரே, அதிகாரமும் ஆளுகையும் நிறைந்தவரே, உம்மை தொழுது கொள்ளும்படியாய் இந்த கால வேளையிலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க. We welcome you, Holy Spirit. Welcome you, Holy Spirit. ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னத்தை எங்கள் நடுவிலே வரவேற்கிறோம். அலையலையா எங்கள் நடுவிலே, உம்முடைய ஜனத்தின் நடுவிலே, உம்முடைய ஜனத்தின் நடுவிலே. Thank you. மகிமை ஆவியானவரே, your way is leading us, O Lord. எங்கள் நடுவிலே ஜீவ நதியாக. Hallelujah. Thank you, Lord. மகிமை பரலோக தேவனுடைய சித்தம் இந்த காலவேளையில் எங்கள் நடுவில் அப்பா. எங்களுடைய மாம்சமும் சுயமும் எங்களுடைய விருப்பங்களும் அல்ல, நீ விரும்புகிற ஒரு ஆராதனை. Thank you. உமக்கு பிரியமான ஒரு ஆராதனை.
காலவெளியில் எங்கள் நடுவில் மகிமைப்படுவீராக. உம்மை மட்டுமே உயர்த்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. பாத்திரராகிய எல்லாரும் ஆண்டவரே உமக்கே நாங்கள் எல்லாவற்றையும் சமர்ப்பிக்க உதவி செய்யுங்க. பெரிய காரியங்களை எங்கள் நடுவில் செய்து உங்கள் நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்திக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு கொடுத்த இது நல்ல பாக்கியத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. ஆன்லைன்லே நம்ம பல இடங்கள்லேருந்து இந்த ஆராதனையை நாம் ஆண்டவருக்கு நாம் செலுத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு சில பாடல்களை நாம் எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாக கரங்களை தட்டி பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம் ராஜா நம் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகியனாலே கம்பீரமாக நாம் அவரை பாடி ஆராதிப்போம். ஆண்டவர் இந்த நாட்களிலே தம்முடைய ஜனத்தின் நடுவிலே மகிமைப்படுவாராக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆத்துமாமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து.
Hallelujah, praise the Lord. All to Jesus I surrender. All என்ற ஆங்கில பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். All to Jesus I surrender. All to Him I freely give. I will ever love and trust Him in His presence daily live. I
அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தெவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தெவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. அல்ல அல்ல குறையாத அன்பு, பெயரை சொல்லி அழைத்த அன்பு, என்னை உயர்த்தி வைத்த உன்னத அன்பு, பெயர் சொல்லி அழைத்த அன்பு, என்னை உயர்த்தி வைத்த உன்னத அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தெவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, என்னையும் அபிஷேகித்த அன்பு, என்னை அதிசயமாய் நடத்தி வந்த அன்பு, என்னையும் அபிஷேகித்த அன்பு, என்னை அதிசயமாய் நடத்தி வந்த அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தெவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, என்னையும் இணைத்த அன்பு, என்னை கைவிடாமல் நடத்திய அன்பு, என்னையும் இணைத்த அன்பு, என்னை கைவிடாமல் நடத்திய அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தெவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, ஊழியத்தை கொடுத்த அன்பு, என்னை ஊழியனாய் மாற்றிய அன்பு, ஊழியத்தை கொடுத்த அன்பு, என்னை ஊழியனாய் மாற்றிய அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தெவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. அல்ல அல்ல குறையாத அன்பு. ஹல்லேலூயா. அவருடைய அன்புக்கு ஈடு இணை இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். அறுவடை உண்டு என்ற ஒரு புதிய பாடலை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அதிசயமானவர், அற்புதம் செய்பவர், எந்தன் கால்களை வழுவாமல் காப்பவர். அதிசயமானவர், அற்புதம் செய்பவர், எந்தன் கால்களை சேதமின்றி காப்பவர். அதிசயமானவர், அற்புதம் செய்பவர், எந்தன் கால்களை வழுவாமல் காப்பவர். அதிசயமானவர், அற்புதம் செய்பவர், எந்தன் பாதைகளை சேதமின்றி காப்பவர். விதைக்காயிடங்களில் விளைச்சலை தருபவர், விதைக்காயிடங்களில் விளைச்சலை தருபவர். அறுவடை உண்டு
கைவிடப்படுவதில்லையே, நீயோ வெட்கப்படுவதில்லையே. அறுவடை உண்டே, அறுவடை உண்டே, கைவிடப்படுவதில்லையே, நீயோ வெட்கப்படுவதில்லையே. ஹalleluya. இந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய அறுவடையை ஆண்டவர் கொடுத்து நம்மை ஹalleluya கைவிடாமல், நம்மை வெட்கப்படுத்தாமல், இரட்டிப்பாய் நம்மை ஆசீர்வதித்து நம்மை கனப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஹalleluya. நீரே எந்தன் கன்மலை என்ற பாடலை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நீரே எந்தன் கன்மலை, உம்மை நம்புவேன். நீரே எந்தன் மறைவிடம், உம்மை தங்குவேன். நீரே எந்தன் கன்மலை, உம்மை நம்புவேன். நீரே எந்தன் மறைவிடம், உம்மை தங்குவேன். இன்பமான நேரமோ, இன்பமான காலமோ, தோல்வியின் மத்தியில், புகழ்ச்சியின் உச்சத்தில். இன்பமான நேரமோ, இன்பமான காலமோ, தோல்வியின் மத்தியில், புகழ்ச்சியின் உச்சத்தில். எல்லா சூழ்நிலையிலும் மாறாத தேவனே, உம்மையே நம்புவேன், உம்மை விசுவாசிப்பேன். நான் அசைக்கப்படுவதில்லை. நீரே எந்தன் கன்மலை, நான் உம்மை நம்புவேன். நீரே எந்தன் மறைவிடம், நான் உம்மை தங்குவேன். நீரே எந்தன் கன்மலை, நான் உம்மை நம்புவேன். ஓ, நீரே எந்தன் மறைவிடம், நான் உம்மை தங்குவேன். மனுஷரை நம்பிடேன், பிரபுக்களை நம்பிடேன், பணம் பதவி நம்பிடேன், பலனையும் நான் நம்பிடேன். மனுஷரை நம்பிடேன், பிரபுக்களை நம்பிடேன், பணம் பதவி நம்பிடேன், பலனையும் நான் நம்பிடேன். நான் உம்மை மறந்தாலும் என்னை மறவாதேவனே, உம்மையே நம்புவேன், உம்மை விசுவாசிப்பேன். நான் அசைக்கப்படுவதில்லை. நீரே எந்தன் கன்மலை, நான் உம்மை நம்புவேன். நீரே எந்தன் மறைவிடம், உம்மை தங்குவேன். நீரே எந்தன் கன்மலை, நான் உம்மை நம்புவேன். நீரே எந்தன் மறைவிடம், உம்மை தங்குவேன். எந்தன் வாழ்வின் மொழியும் நீரே, வழியும் நீரே, வழுவாமல் காப்பவரே. எந்தன் தாயும் தகப்பன் நீரே, எந்தன் நண்பன் நீரே, எல்லாமுமானவரே. எந்தன் வாழ்வின் மொழியும் நீரே, வழியும் நீரே, வழுவாமல் காப்பவரே. எந்தன் தாயும் தகப்பன் நீரே, எந்தன் நண்பன் நீரே, எல்லாமுமானவரே. நீரே எந்தன் கன்மலை, நான் உம்மை நம்புவேன். நீரே எந்தன் மறைவிடம், உம்மை தங்குவேன். நீரே எந்தன் கன்மலை, நான் உம்மை நம்புவேன். நீரே எந்தன் மறைவிடம், உம்மை தங்குவேன். ஹalleluya. praise the lord, praise the lord. வாளாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர் என்ற பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நம்மை உயர்த்துகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை ஒரு நாளும் மறவாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவரை மட்டும் நம்புவோம். ஹalleluya. நிச்சயமாய் நம்மை கைவிடாமல் நம்மை நடத்த அவர் போதுமானவராகவே இருக்கிறார். வாளாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். Hallelujah, துதி உமக்கே. Hallelujah, துதி உமக்கே. Hallelujah, துதி உமக்கே. Hallelujah, துதி உமக்கே. வாளாக்கா
என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். வாலாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே. அழுகை வைத்தவனே, ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே. மேலே 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 மேலே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே. அழுகை வைத்தவனே, ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே. மேலே 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 மேலே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. கை நீட்டி தூக்கி விட்டு உயரத்தில் என்னை வைத்து பிள்ளையை மாற்றி விட்டு நிரந்தரமா ருசியை தட்டி விட்டு சாம்பலை பொக்கி விட்டு சிங்காரம் தந்து விட்டு நிரந்தரமா. கை நீட்டி தூக்கி விட்டு உயரத்தில் என்னை வைத்து பிள்ளையை மாற்றி விட்டு நிரந்தரமா ருசியை தட்டி விட்டு சாம்பலை பொக்கி விட்டு சிங்காரம் தந்து விட்டு நிரந்தரமா. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. வாலாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். வாலாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். ஹல்லேலூயா, துதி உமக்கே. 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 அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே. அடிகள் வைத்தவனே, ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே. மேலே 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 மேலே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே. அடிகள் வைத்தவனே, ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே. மேலே 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 மேலே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. வாலாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். வாலாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். ஹalleluya. அரக்கன் கோலியாத்தை அழிக்கிற வல்லமையை சிறிய தாவீதுக்குள் ஆண்டவர் வைத்திருந்தாராம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகள், இந்த நாட்களில் நம்மளை அற்பமா பார்க்குற ஜனங்களுக்கு முன்னாடி கத்து நம்முடைய தலையை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஹalleluya. இவங்கெல்லாம் நம்ம ஒடுக்கிப்படலாம், இவங்களெல்லாம் நம்ம அமுக்கிப்படலாம், இவங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்மளை யாராவது நினைச்சாங்கன்னா ஹalleluya, அவங்களுக்கு மேலே கொண்டு போய் ஆண்டவர் நம்மளை உட்கார வச்சிருவார். ஹalleluya. அதுதான் ஆண்டவர். the difference is the anointing. ஹalleluya. தாவீதுக்குள் இருந்த அந்த அபிஷேகம் கர்த்தர் அவனை உயர்த்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, இந்த கால வேளையிலே ஹalleluya அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் நம்ம மீது ஊற்ற ஹalleluya விருப்பமுள்ளவராக இருக்கிறார். அந்த அபிஷேகத்தை நாம் பெற்றிருக்கிறோம், ஆனால் நம்முடைய பாத்திரங்கள் நிரம்பி வழியணும். ஹalleluya. அந்த அபிஷேகத்தில் புதுப்பித்து ஹalleluya நம்மை பலப்படுத்திக்கணும். அந்த அபிஷேகத்தை நமக்குள்ள தக்க வைத்து கொண்டே இருப்போமானால் ஆண்டவர் நம்மளை ஒடுக்கிற எல்லா கிரியைகளிலிருந்து ஆண்டவர் நம்மளை மேலோங்கி நிற்க செய்வார். ஹalleluya. அவைகளை நாம்
மேற்கொள்ள ஆண்டவர் நமக்கு இந்த நாட்களிலே பலன் தர வல்லவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே இந்த கால வேளையிலே ஆண்டவரே எனக்குள்ள ஒரு அபிஷேகம், எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அனல் முட்டி எழுப்பப்பட வேண்டாம்ப்பா. என் பாத்திரம் நிரம்பி வழியன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு புதிய அபிஷேக தைலத்தை எனக்குள்ள நீங்க தாங்கப்பான்னு சொல்லி ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடி நல்ல அபிஷேகத்தில் நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி ஹல்லேலூயா நல்ல ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியோடு கூட இருக்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். இந்த பாடலை உங்களுக்கு உதவியாக நாங்கள் பாடுகிறோம். நல்ல கரங்களை தட்டி பாடுங்க. அந்நிய பாஷைகளை நல்ல சத்தமா பேசுங்க. ஆவியில பலப்படுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். உச்சிடுவே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே உச்சிடுவே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுவே. அனல் கொண்டு உமக்காக எழுப்பிட வல்லமை வல்லமை தாருவே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுவே. அனல் கொண்டு உமக்காக எழுப்பிட தேவசேனாடு செய்தது போல அக்கினியின் நாவுகள் கொழுந்திடுமே. தேவசேனாடு செய்தது போல இந்த பாடலை கேட்கணும். ஒவ்வொரு மீதும் அபிஷேகம் இன்னும் செய்ய வேண்டுமே. அப்போஸ்தல நாட்கள் செய்தது போல இன்னும் செய்ய வேண்டுமே. ஊற்றிடுவே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுவே. அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருவே. தேசத்தை உமக்காக அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுவே. ஆண்டு கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை ஊற்றுங்கப்பா. ஒவ்வொரு மீதும் உமக்காக அனல் கொண்டு எழும்ப ஊற்றுவீராக. அபிஷேகம் ஊற்றுவே. அனல் கொண்டு உமக்காக எழும்பிட வம்சமானை அவர் மேல் ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. வம்சமானை அவர் மேல் ஊற்றுவேன் ஒவ்வொரு மீது ஊற்றுங்க. ஆவியை ஊற்ற வேண்டுமே. நிச்சயம் கொண்டு சென்று நின்ற செய்யுமே. நதியாய் பாய்ந்திடுமே. நிச்சயம் கொண்டு சென்று நின்ற செய்யுமே. நதியாய் பாய்ந்திடுமே. ஊற்றிடுவே வல்லமை எங்கள் மேலே வல்லமை தாருவே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுவே. அனல் கொண்டு உமக்காக எழுப்பிட அனல் கொண்டு எழுப்பப்பட்டிருக்கிறதற்காக எழுப்பிட ஹல்லேலூயா. Praise the Lord. அனல் கொண்டு எழுப்பப்பட்டோம். நல்ல அந்நிய பாஷைகளை பேசி நல்ல ஆவியை நிறைந்து விகமா நிதமனவா சம்பலோ ஹத்தனவரதி ஹத்தனவனவா உஷகனி ஹதனவனதி ஹத்தனவனவா. Receive the anointing. Hallelujah. பெற்றுக்கொண்டேன் ஜனமே. Hallelujah. Hallelujah. அனல் முட்டுகிற ஒரு அக்கினி உஷபரகதி நமன வியாத்தகபா ரபத்யந்தலபா ஏ சம்பதோ ஹந்தரபல நியந்தகபரபல நியந்தலபா ரீஹாரா சபரபதி அந்தலரபலேபா. Hallelujah. 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அபிஷேகத்தை நாம் காத்துக்கொள்ள தேவன் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை ஹல்லேலூயா காத்துக்கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு சுத்த இருதயத்தை ஆண்டவரே எங்களுக்கு தாங்கப்பா. ஹல்லேலூயா. பியூர் ஹார்ட். ஹல்லேலூயா. ஒரு சுத்த இருதயத்தை ஹல்லேலூயா எங்களுக்கு தாங்க. let us be an harmless person. நிக்கோதேமை போல ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. praise Lord. கபடற்றவனாக இருக்க கபடற்றவளாக இருக்க உதவி செய்யுங்க. உத்தமமாய் வாழ உதவி செய்யுங்கப்பா. உத்தமமா யாரை குறித்தும் ஆண்டவரை தீங்கு நினைக்காத ஒரு இருதயம் ஆண்டவரே இந்த நாட்கள் எங்களுக்கு தாங்கப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. praise the Lord. அப்படி நம்ம எல்லாரும் எழும்பி நின்று நம்முடைய கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா நம்முடைய ராஜாதி ராஜாவை
நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆராதிப்போமா. ஹல்லேலூயா. துதிகளை நடுவிலே வாசம் செய்கிறவர் நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். நாம் எல்லாரும் சேர்ந்து அவரை ஹல்லேலூயா பாடி ஆராதித்து ஹல்லேலூயா அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உயிரே
ஆராதிப்போம். ராஜாதி ராஜாவை உயர்த்துவோம். கனத்துக்குரியவர், மகிமைக்குரியவர், ஆராதனைக்குரியவர் அவர் ஒருவரே. Love you, Jesus. Love you, Lord. Love you very much. அவரை போல வேறு யாரும் இல்லை. Yes, there is no one else like you. Thank you. உம்மை போல வேறொரு தெய்வம் இல்லப்பா. உம்மை போல வேறொரு இரட்சகரும் இல்லை. நீரே எங்கள் தேசத்தின் தேவன். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. உங்க நாமத்தை மட்டுமே நாங்கள் உயர்த்துகிறோம் ரச்சா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். தொடர்ந்து உம்மை மட்டுமே நேசிக்க, உம்மை மட்டுமே நோக்கி பார்க்க எங்களுக்கு ஆண்டவரே ஒரு உண்மையுள்ள இருதயத்தை ஹல்லேலூயா கர்த்தர் கொடுத்து எங்களை கனப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன். ஒரு தூய்மையான இருதயத்தை கொடுங்கப்பா. ஒரு சுத்த இருதயத்தை ஆண்டவரே எங்களுக்கு கொடுங்க. Give us a pure heart. நீர் எதிர்பார்க்கிற ஒரு ஹல்லேலூயா நல்ல இருதயம் எங்களிடத்துல காணப்படட்டுமே. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நின்றபடியாக சங்கீதம் 91 நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிக்கலாம். பாஸ்டர் அம்மாவது ஆங்கிலத்தில் வாசிப்பார்கள், நீங்கள் அதை சேர்ந்து தமிழில் வாசிங்கள். பின்பு நம்முடைய தேசத்திற்காக நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம் நடுவிலே மகிமைப்படுவாராக. Psalms 91. He that dwelleth in the secret place of the Most High shall abide under the shadow of the Almighty. I will say of the Lord, He is my refuge and my fortress, my God, in Him will I trust. Surely He shall deliver thee from the snare of the fowler and from the noisome pestilence. He shall cover thee with His feathers, and under His wings shalt thou trust. His truth shall be thy shield and buckler. Thou shalt not be afraid for the terror by night, nor for the arrow that flieth by day, nor for the pestilence that walketh in darkness, nor for the destruction that wasteth at noonday. 1,000 shall fall at the side, and 10,000 at the right hand, but it shall not come nigh thee. Only with thine eyes shalt thou behold and see the reward of the wicked. Because thou hast made the Lord, which is my refuge, even the Most High thy habitation, there shall no evil befall thee, neither shall any plague come nigh thy dwelling. For he shall give his angels charge over thee, to keep thee in all thy ways. They shall bear thee up in their hands, lest thou dash thy foot against a stone. Thou shalt tread upon the lion and adder, the young lion and the dragon shall thou trample under feet. Because he has set his love upon me, therefore will I deliver him. I will set him on high, because he has known my name. He shall call upon me, and I will answer him. I will be with him in trouble. I will deliver him and honor him. With long life will I satisfy him and show him my salvation. Amen and amen. நம்ம எல்லாம் சேர்ந்து நம் தேசத்துக்காக, விசுவாச பிள்ளைகளுக்காக நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த வேளையில பாரத்தோடு நாம் ஜெபிக்கலாம்.
நன்றி தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திக்கிறப்பா. செனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். இந்த வேளையில கூட ஆண்டவரே நீர் எங்களை கூட்டி சேர்த்து இந்த நல்ல நாளை எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே ஜீவன் பேலன்ஸ் சுகம் ஆயுசு வடங்களை எங்களுக்கு கூட்டி கொடுத்துருக்கிறீரே, அதுக்காக உமக்கு நன்றி ராஜா. தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் கிரேஸ் ஆன் அஸ் ஓ லார்ட். ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காக உம்முடைய இரக்கத்துக்காக ஆண்டவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இப்பொழுதும் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் காணப்படுகிற இந்த அகெயின் அண்ட் அகெயின் இந்த லாக்டவுன்ஸ் ஆண்டவரே அப்பா இப்பொழுதும் ஆண்டவரே அதிகமாய் பரவி கொண்டிருக்க ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸுக்காக ஆண்டவரே உடைய பாதத்தில் ஆண்டவரே சபையாக ஆண்டவரே எங்களை தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. மனம் இறங்குவீராக ராஜா. ஒரு விசை எங்கள் தேசத்தின் மேல் மனம் இரக்கமாயிருப்பீராக ராஜா. தகப்பனே இது முற்றிலுமாய் அழிந்து போவதாக இந்த கொரோனா வைரஸ் இயேசுவின் அதிகார நாமத்தில் அதை சுட்டரித்து நிர்மூலமாக்கி போடுகிறோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே எங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஜனங்கள் இதிலிருந்து ஒரு விடுதலை பெற்றுக் கொள்வார்களாகப்பா. ஆண்டவரே let them come back, let everything come back to normal. ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே வேலை எழுந்து ஆண்டவரே அப்பா அவங்க வாழ்வாதாரத்துக்கு எதுவும் இல்லாதபடிக்கு ஆண்டவரே அவங்க அதிக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க தேசத்தின் ஜனங்கள். மனம் இரக்கமாய் இருப்பீராக ராஜா. மனம் இறங்கி ஆண்டவரே எங்கள் தேசத்தின் மேல் மன இரக்கமாய் இருந்து ஆண்டவரே ஜனங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பீராக ராஜா. தேங்க்யூ ஃபாதர். ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்திக்கிறப்பா. நாங்கள் உமே நோக்கி பார்க்கிறோம், உமே நம்பி இருக்கிறோம் ராஜா. தகப்பனே மனம் இறங்குவீராங்க ராஜா. ஆண்டவரே ஒரு விசை ஆண்டவரே எங்கள் மேல ஆண்டவரே எந்த குற்றங்கள் குறைவுகள் இருந்தாலும் ஒரு விசை மன்னித்து ஆண்டவரே எங்க தேசத்துல ஆண்டவரே அப்பா இந்த கொள்ளை நோயிலிருந்து ஒரு விடுதலை கொடுப்பீராங்க ராஜா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறப்பா. ஆண்டவரே விசுவாச பிள்ளைகளுக்காய் வந்து நிற்கிற பாதத்தில் ஆண்டவர் ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளை குடும்பத்தையும் ஆண்டவரே வேலி எடுத்து பாதுகாத்து கொள்ளுவீராங்க ராஜா. உங்களுடைய இரத்த கோட்டைகளை மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. அவங்க அனைத்து தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்திப்பீராகப்பா. விசேஷமாய் ஆண்டவரே ஃபினான்ஷியல் ஆண்டவரே அவங்க எல்லா தேவைகளையும் சந்திப்பீராங்க ராஜா. ஒரு நிறைவை பார்க்க கிருபை தாங்க. என்னென்ன ஆண்டவரே பில்ஸ் எல்லாம் பே பண்ணுமோ எல்லாவற்றையும் பே பண்ண கிருபை உண்டாகட்டுமே ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே அவங்க போக்கிலையும் வரத்திலும் கூட இருந்து பாதுகாத்து கொள்வீராங்க ராஜா. நன்றி ராஜா. நன்றியோடு துதிக்கிற சபைக்காய் செபிக்கிறப்பா. இந்த ஆண்டவரே இந்த லாக்டவுன் மத்தியிலும் ஆண்டவரே இந்த ஆன்லைன்ல சர்வீஸ் பண்ண எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி ராஜா. அநேகர் இது மூலமாய் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட கிருபை உண்டாகட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களிலே தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்களோடு கூட இருக்கட்டும். தொடர்ந்து நீங்கள் சபைக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். எல்லா விசுவாச குடும்பங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்று மாலை ஏற்கனவே சொன்னபடியாக நமக்கு ஒரு பாடல் ஆராதனை இருக்கும். ஆராதனை இருக்கும் 7 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும். ஆகினாலே நீங்கள் எங்களோடு கூட இணைக்கப்பட்டு நாம் எல்லாரும் சேர்ந்து நம்ம ஆண்டவரை துதித்து பாடி ஆராதிக்கலாம். அல்லேலூயா. நிச்சயமாய் ஆண்டவர் இந்த நாட்களில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். பவுலும் சீலாவும் ஜெபித்து பாடி ஆராதித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியாக நாம் ஜெபித்தோம், நாம் பாடி துதிப்போம். நிச்சயமாய் கர்த்தர் எல்லா தடைகளை கர்த்தர் நீக்கி ஜெயத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கு நம்முடைய காணிக்கைகளை நாம் செலுத்தி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அதிசயமானவர், அற்புதம் செய்பவர், எந்த கால்களை வழுவாமல் காப்பவர். அதிசயமானவர், அற்புதம் செய்பவர், எந்த கால்களை வழுவாமல் காப்பவர். விதைக்காயிடங்களில் விளைச்சலை தருபவர், விதைக்காயிடங்களில் விளைச்சலை தருபவர். அறுவடை உண்டு, அறுவடை உண்டு, கைவிடப்படுவதில்லை, நீயோ வெட்கப்படுவதில்லை. அறுவடை உண்டு, அறுவடை உண்டு, கைவிடப்படுவதில்லை, நீயோ வெட்கப்படுவதில்லை. வறண்ட நிலங்கள் எல்லாம் செழிப்பாய் மாறிடுமே, வறண்ட
பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல கால வேளைக்காக நன்றி. நம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே உமக்கென்று கொடுத்திருக்கிற தங்களுடைய காணிக்கை சுபாகங்களை கர்த்தர் ஏற்றுக்கொண்டு தம்முடைய ஜனத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஹல்லேலூயா. தகப்பன், இந்த நாட்களிலே நாங்கள் இந்த ஆன்லைன் சர்வீசஸை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. தம்முடைய ஜனங்கள் உண்மையாக கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய பங்கை அவர்கள் எடுத்து வைத்து இந்த நாட்களில் அவர்கள் கொடுக்கும்போது அதற்கேற்ற கனத்தை கர்த்தர் நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டுமாய் கர்த்தர் நீர் அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. அதில் நிறைந்து வழிகின்ற ஒரு ஆண்டவரை ஆசீர்வாதம் அவர்களுக்கு காணப்படட்டும். குறைவில்லாத ஒரு ஆசீர்வாதம் அவர்களுக்கு காணப்படட்டப்பா. அவங்க வேலை, அதில் வருமானங்கள், வியாபாரங்கள், தொழில்கள் எல்லாத்தையும் கனப்படுத்தி கொடுங்கப்பா. அதில் ஒரு குறைவில்லாமல் கர்த்தர் நடத்து உமக்கு கொடுத்த நிமித்தமாய் அவங்க சந்தோஷப்படணும் ஆண்டவரே. அவர்களுக்கு வந்து சேர வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும் குறைவில்லாமல் ஆண்டவரே தடை இல்லாமல் அவர்களுக்கு வந்து கிடைப்பதாக. தேவனுடைய ராஜ்யத்தின் எல்லைகளை விஸ்தாரமாக்குங்க. ஊழியத்தின் தேவைகளை அனைத்தையும் சந்தித்து உங்கள் நாமத்தை ஆண்டவரை கர்த்தர் மகிமைப்படுத்துங்க. இந்த நாட்களில் ஆண்டவரே ஊழியர்களுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபம் கேள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்புக்குரியவர்களே, நான் ஏற்கனவே சொன்னபடி இன்றைக்கு மாலை நமக்கு ஒரு துதி ஆராதனை லைவ் ப்ரோக்ராம் இருக்கிறது. ஆகியனாலே நீங்கள் அனைவரும் அந்த துதி ஆராதனையில் இணைக்கப்படும்படியாக உங்கள் அன்போடு கேட்கிறேன். நாம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை துதிப்போம். நிச்சயமாக இந்த நாட்களில் கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை கற்றுக் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரியாக 7 மணிக்கு ஆரம்பித்து அது 7:30 மணிக்கு முடிந்து விடும். ஆகியனாலே நீங்கள் 7 மணிக்கு நீங்கள் எங்களோடு கூட சேர்ந்து இணைந்து நம்ம எல்லாரும் ஒருமித்து ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போம், ஜெபித்தோம், துதிப்போம், ஆராதிப்போம். கர்த்தர் பெரிய விடுதலை கர்த்தர் இந்த நாட்களிலே நமக்கு தருவார். ஹல்லேலூயா. பொழுதும் முதல்வர்கள் அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. மாநகராட்சியிலே சிறிய கோவில்கள் எல்லாம் திறக்கப்படலாம். ஆண்டு வருமானங்கள் 10,000 ரூபாய்க்கு குறைவாக இருக்கிற எல்லா எந்த கோயிலில் ஆண்டு வருமானம் 10,000 ரூபாய்க்கு கம்மியாக இருக்கும்னு தெரியலை. சரி, கர்த்தர் நமக்குன்னு ஒரு காலத்தை நியமித்து வைத்திருக்கிறார். நிச்சயமாகவே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால் கர்த்தர் நம்மை கனப்படுத்துவாராக. இப்பொழுதும் நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். கடந்த வெள்ளிக்கிழமை தபேரா ஃபெலோஷிப்பில் பாஸ்டர் அம்மா கொடுத்த செய்தி மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. ஆகையினாலே நான் அதை திரும்பவும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே அதை ஒளிபரப்பும்படியாக நான் கேட்டுக்கொண்டேன். ஏன்னால் அந்த செய்தி நான் கேட்டபோது அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது. ஆகையினாலே அந்த செய்தியை இப்பொழுது உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்பு செய்கிறோம். நீங்கள் எல்லாரும் கேளுங்கள். கொஞ்சம் பேர் தான் நீங்கள் கேட்டீங்க. கேட்டிருந்தாலும் நீங்கள் திரும்பவும் கேளுங்க. அந்த இந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு உணர்த்துகிற சில காரியங்கள் நிச்சயமாக அது ஆசீர்வாதமாக இருக்குது. நம்முடைய ஆண்டவர் யார், பிரைஸ் நாம் யார், ஹல்லேலூயா, நாம் எப்படி விசேஷித்தமானவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் இந்த நாட்களிலேயே நமக்கு கிருபை செய்வாராக. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த நாளில் கூட உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். நான் அதுலேருந்து ஒரு காரியத்தை உங்களோட நான் இந்த வேளையில் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த வேளையில் வேதத்திலேருந்து ஒரு பகுதியை நான் எடுத்துக்கொள்கிறேன். அது ஒரு நல்ல ஒரு கதை, நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கதை. பட் இட் இஸ் அ கிரேட்டஸ்ட் ஸ்டோரி இன் த பைபிள். வேதத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு சரித்திரபூர்வமான ஒரு நல்ல ஒரு கதை என்றால் அது ஒரு அப்படிப்பட்ட ஒரு கதையாக காணப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அது நம்பிக்கை கொடுக்கிற ஒரு கதையாக இருக்கிறது. எனக்கு இப்படிப்பட்ட நாட்களில் நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் நாம் இருக்கிறோம். அவ்வளோ பிரச்சனைகள், பாடுகள், ஏன், எதுக்கு, we cannot understand, or we cannot make anything out of it, or it's அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் போய் கொண்டு இருக்கிறோம். We don't understand things and we are only gripped with fear. என்ன நடக்க போகுது, about our future, about our children, and about what is going to be the next thing that the government is going to tell. So இப்படிப்பட்ட பற்பல காரியங்களை நினைத்து நாம் வேதனைப்பட்டு கொண்டு பயத்தோட நடுக்கத்தோட, ஆனாலும் we need to run our race and we are just going. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையற்ற ஒரு நாட்களிலே கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை நம்மளுக்கு கொடுக்கிறது. இந்த கதை ஒரு அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கைக்குரிய கதையாக இருக்குது. இந்த கதையில நாம் பார்த்தோம் என்றால் நாம் கிறிஸ்துவை நாம் அதிகமாய் நாம் பார்க்க முடிகிறது.
இந்த கதை வேற எதுவும் இல்லை, யோசேப்பை குறித்த ஒரு கதை. இந்த கதை சொல்றதுக்கு முன்பதாக நாம் இந்த கதையில நாம் பார்த்தோம் என்றால் அவர்கள் செய்த ஒரு பாவம், ஒரு தீமை, அதை ஆண்டவர் அது ஒரு உலகளாவில ஒரு பெரிய ஒரு தேவ நாம மகிமைப்படத்தக்க ஆண்டவருடைய சுத்தம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு காரியத்தை இதன் மூலமாக செய்கிறதை நாம் பார்க்கலாம். சோ இதை நாம் இந்த கதையை நாம் பார்க்கிறதுக்கு முன்பதாக, இதுக்கு பின்பதாக நாம் ஆதி ஆகமத்தில் நாம் ஆபிரகாமோட ஆண்டவர் பேசினதை நாம் பார்க்கலாம். ஆதி ஆகமம் 12:2-3 வாசிங்கள். ஆதியாகமம் 12:2-3. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை நான் பெருமைப்படுத்தி நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மனுஷனை, ஆபிரகாமை அவர் தெரிந்து கொண்டு அவர் சொல்ற, நான் உன்னை ஆசீர்வதித்து உனக்குள் எல்லாரும் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். அப்போ இங்க ஆபிரகாம் என்ற ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டு ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா அவருக்கென்று ஒரு ஜனத்தை அவர் ஏற்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அதுதான் இஸ்ரவேல் ஜனம் என்று சொல்லி பார்க்கிறோம். அண்ட் இந்த இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலிருந்து அவர் இயேசுவானவர் இந்த உலகத்துக்கு இரட்சகராய் வரப்போகிறார் என்று சொல்லி அவர் அப்படியாக ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு, ஒரு பெரிய ஒரு ஜாதியை தெரிந்து கொண்டு அவர் அப்படியாக அவர் ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனா இப்படி தெரிந்து கொண்டு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் முதலாவது ஆபிரகாமை பார்த்து என்ன தெரியுமா, அவர் he makes a formal covenant with him. அதே ஆதியாகமம் 15, 13, 16, 13ல இருந்து நாம் வாசிக்கலாம். அது 16 வாசிங்கள். ஆதியாகமம் 15. நீ சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்தில் சேருவாய். இல்ல 400 வருடம் அவர்கள் 13 வாசிங்கள். அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து, அந்நிய தேசத்திலே அவர் அழைக்கிறாருங்க, உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. ஆனா ஒரு காரியத்தை, என்னைக்கோ நடக்க போற ஒரு காரியத்தை அப்பவே சொல்லி அவனை எப்படி சொல்றார் பாருங்க. அந்நிய தேசத்திலே அவர்கள் பரதேசியா இருப்பார்கள், அத்தேசத்தாரை சேவிப்பார்கள், அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். 400 வருஷம் இந்த ஜனத்தை நான் தெரிந்து கொள்ள போறேன் உன் நிமித்தமாக. ஆனா 400 வருஷம் அவர்கள் உபத்திரவப்பட போறார்கள் என்று சொல்லி அவர் சொல்றாருங்க. ஹல்லேலூயா. இது எப்படிங்க இது? அவர் அழைக்கிறாரு, ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. பட் he says like this. உண்மையா சொல்ல போனா புதிய ஏற்பாட்டுல நம்ம பார்த்தோம்னா பால் மிஷனரி ஜர்னிலாம் முடிச்சிட்டு அங்க நிறைய பேரை டிசைபிள் பண்றான். நிறைய தர நியூ கிறிஸ்டியன்ஸ் ஓவதே. அப்ப எல்லாம் டிசைபிள் பண்ணிட்டு அவங்களுக்கு ஆண்டரை பத்தி சொல்லிட்டு வரும்போது அந்த இடத்துல அப்போஸ்தலர் 14:22 வாசிங்கள். Luke says in that, without tribulation we cannot enter the kingdom of God என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 14:22. சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அநேக உபத்திரவங்கள் வழியாக தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்க வேண்டும். எப்பொழுது தான் சொல்வேன், ஆண்டவர் கிட்ட வந்தா இதெல்லாம் கிடைக்கும், அப்படி கிடைக்கும், எல்லாம் இருக்கதான் செய்யுது. ஆனா we must always அவங்க சீஷர்களாய் மாறும்போது நான் என்ன சொல்ல வேண்டும்னா, உபத்திரவத்தின் வழியாக நான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை நாம் அடைய முடியும் என்று சொல்லி அவர்கள் தேற்றப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். சோ இந்த கதை, யோசேப்பின் கதை எடுத்துக்கொண்டால் ஆபிரகாம்ல இருந்து நாம் பார்க்க வேண்டியதுக்கு அவ்வளோ பெரிய ஒரு கதை. அந்த இடத்துல ஆண்டவர் 400 வருடம் உபத்திரவப்படுவார்கள் சொல்லி அப்பவே சொன்னதுதான் அவர் நிறைவேற்றுகிறதை பார்க்கிறோம். ஆபிரகாம் ஈசாக்கு அப்ப ஜேக்கப் 12 sons, the patriarch, the leaders of the tribes எல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆனா இந்த ட்ரைப்ல இருந்து தான் யோசேப் என்கிற ஒரு மகனை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். அந்த யோசேப்பின் கதை நமக்கு தெரியும். அவன் he has 2 dreams. அவன்
அவனோட ஷீப்ஸ் மாத்திரம் அது நிக்குது, மற்றவங்க எல்லா அரிக்கட்டுகள் எல்லாம் அவனை வந்து சேவிக்கிற மாதிரி பார்க்கிறான். அந்த சன் மூன் இது எல்லாத்தையும் நாம் பார்க்கிறோம் இந்த ட்ரீம். ஸோ அவனோட பிரதர்ஸ் வந்து தே ஸ்டார்ட் டு ஹேட் ஹிம் என்று சொல்லி பார்க்கிறோம். அவங்க இந்த ட்ரீமரை அவனை பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு அப்படிப்பட்ட ஒரு 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 பயங்கரமான ஒரு ஒரு அவங்க அவனை கொலை செய்ய வேண்டும், இவன் ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆகக்கூடாது என்று சொல்லி they wanted to do something to him. அப்படியாக இருந்தாங்க. ஸோ அது ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது அவங்க என்ன செய்யறாங்க, they attempted murder தான் சொல்லணும், we need to kill him தான் சொல்லி they threw him in the pit என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா they didn't have any clue, எந்த ஒரு க்ளூவும் இல்லை அவங்களுக்கு அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்லி. அவங்க அந்த ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த அந்த அந்த சொப்பனத்தை அதை ஒன்றுமில்லாமல் செய்ய வேண்டும், அந்த விஷனை ஒன்றுமில்லாமல் செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனா அவர்களாலே தான் அந்த சொப்பனத்தை ஆண்டவர் நிறைவேற்றவும் செய்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். So God takes a very sin of the destroyers and makes that the mean for the salvation. எவ்வளவு அருமையாக இருக்குல்ல. அவர்கள் அதை ஒன்றுமில்லாமல் களைத்து போடணும் என்று நினைத்தார்கள். ஆனா அதன் மூலமாகவே அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணி அவர்களையும் காப்பாற்றும்படியாக கர்த்தர் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். யோசேப்பை பார்த்தோம்னால் அவன் அந்த இடத்துல அவன் தள்ளப்படுகிறான், விற்கப்படுகிறான், போட்டிப்பார் இடத்துல வருகிறான். he comes to Potiphar and ஒரு slave, as a slave அவன் அவ்வளோ அவன் எப்படி அவன் கீழே அவன் பார்க்கப்பட்டு இருப்பான். ஆனா அவன் எவ்வளோ ஒரு beloved son, அவன் அப்படிப்பட்ட ஒரு விசேஷ ஸ்தானத்தை அவன் வீட்டில் அவன் இருந்தான். பட் everything came to nothing in his life. He couldn't sense anything, he couldn't understand anything in his life what is happening, but he never grumbled. அவன் எதை குறித்தும் அவன் முறுமுறுக்கவில்லை. அவன் ஒன்றும் புரியாத சூழ்நிலை, சடுதியில எல்லா காரியம் நடந்தது. ஒருவேளை நம்ம வாழ்க்கையில சடுதியில என்ன நடக்குதுன்னே தெரியாம ஒரு பெரிய குழப்பத்துல நாம் காணப்படலாம். ஆனாலும் யோசேப்பு அந்த நாட்களில் எப்படி இருந்தான்? he never grumbled, he was very faithful, very truthful, he was a righteous person. அவன் உண்மையாக நேர்த்தியாக அந்த இடத்துல எல்லாவற்றையும் செய்தது நிமித்தமாக அவன் அந்த வீட்டுக்கு he was so faithful to his master. அந்த whole household அவன் கையில கொடுத்துட்டான், நீனே எல்லாம் பார்த்துக்கோப்பான்னு சொல்லி. ஆனா அந்த இடத்துல அவ்வளவு ஃபெய்த்ஃபுல்லா இருந்தாலும் he never got any reward or fruit from it. அவன் நீதியா இருந்ததெல்லாம் அவனுக்கு எதுவுமே அந்த இடத்துல கிடைக்கல. ஆனா எப்பொழுதுமே அவன் நீதியா இருந்தான். the wife of Potiphar, she accused him, but he fled from adultery என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனா அவன் அவன் அவ்வளோ அவன் நீதியா இருந்து உண்மையாய் உத்தமமாய் இருந்த பட்சத்திலும் போட்டிப்பார் எதையும் பார்க்காம அவனை வந்து சிறைச்சாலையில அவன் தள்ளப்பட்டான். மேபி he never had clue, why Lord, why? அவன் எதுவுமே கேட்கலங்க. he never grumbled, but he never had a clue, but he only had his dream. அவனோட ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த அந்த விஷன், அந்த ட்ரீம் மாத்திரம் அவனுக்கு முன்பதாய் நின்று கொண்டே இருந்திருக்கிறது. நம்மளோட வேலையில நம்மளோட வாழ்க்கையில இப்படிப்பட்ட சம்பவங்கள் நம்மளால புரிந்து கொள்ள முடியாத சம்பவங்கள் தான். பட் we need to trust God and do everything that Joseph did. யோசேப்பு தான் நம்மளுக்கு உதாரணமா இருக்கிறார். he served ஜெயில, அவன் உண்மையா இருந்தான். அந்த இடத்துல எல்லாவற்றையும் அவனிடத்துல அந்த ஜெயிலர் அந்த அதிபதி அவனுக்கு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த ஜெயில there was butler, பானபாத்திரக்காரன், பட்லர் அண்ட் பேக்கர், ரெண்டு பேர் இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரோட அவங்களுக்கு ஒரு சொப்பனம் வந்தது. அவன் அந்த சொப்பனத்தை அவன் விவரித்து சொல்லுகிறான். அது சொல்ல அவன் அதே போல அந்த கப் பேரர், அந்த பானபாத்திரக்காரன் மறுபடியுமாக அந்த பொசிஷன்ல அந்த இடத்துல அவன் ராஜாவிடத்துல போய் அவன் சேருகிறான். போறதுக்கு முன்பதா யோசேப்பு சொல்றான், he's asking the butler to advocate because I helped you. நான் உனக்கு ஒரு காரியத்தை நான் செய்திருக்கேன், அந்த எனக்காக இந்த உதவி நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன்கிட்ட சொல்லி அனுப்புறான். because he knows that God is going to do something in his life, and he was not for this jail or this pit or இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு இல்ல, ஏதோ ஒன்று இருக்குது என்று சொல்லி he had always a hope in him என்று சொல்லி பார்க்கிறோம். பட் அந்த கப் பேரர் அவனை மறந்தே போயிட்டான். அந்த பானபாத்திரக்காரன் முற்றிலுமாய் மறந்து போயிட்டான். ஆனா ஆண்டவர் அவரோட நேரத்துல எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் என்ன செய்தார்னா, பார்வோனுக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரீமை கொடுத்து அதை யாராலையும் ஒன்றும் சொல்ல முடியாத பட்சத்துல God makes the cupbearer to remember Joseph. அப்பொழுதுதான் கப்பேரர், ஒருவேளை முன்னாடியே சொல்லியிருந்தா அந்த கப்பேரருக்கு நான் நினைக்கிறேன், ஐயோ அவனுக்கு ஒரு குற்ற மனசாட்சி இருக்கும், ஐயோ இந்த ராஜா தான் நம்மளை தள்ளினா இப்படி அந்த அதை வச்சே நம்மளை பார்த்துட்டு இருப்பான். ஒருவேளை அதனால அவன் சேஃபா இருக்கிறதுனால சொல்லாம இருந்திருக்கலாம். பட் எனிவே God works everything for good என்று சொல்லி பார்க்கிறோம்.
பார்க்கிறோம். அப்போ he elevated him. அப்போ யோசேப்பை கூப்பிடுறார்கள். அவனை ஒரே நிமிஷத்தை everything turns upside down in his life. He's been elevated as a next to the king and governor என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வேதத்துல இந்த கதை ரொம்ப அருமையான கதை என்று சொன்னேன். ஆனா இந்த கதையில ஒரு இம்பார்ட்டண்டா ஒரு 2 வசனம் இருக்குங்க. வேதம் இந்த கதையை எப்படியாக இந்த 2 வசனத்தின் மூலமாய் நம்ம கிட்ட அது காண்பிக்கிறது என்று சொல்லி பார்த்தோம்னா, ஆதியாகமம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் தெரிஞ்ச வசனம் 45:5 வாசிங்கள். You sold me here, but God did send me before you to preserve life. வாசிங்கள். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். நீங்க சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாக இருக்கவும் வேண்டாம். ஜீவரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்பாக அனுப்பினார். உங்களை ஜீவனெல்லாம் பாதுகாக்கும்படியாக உங்களுக்கு முன்பாக என்னை அனுப்பினார் என்று சொல்லி எவ்வளவு அழகாக அந்த வசனம் இந்த கதையை அப்படியே நம்ம அவ்வளோ கஷ்டப்படுறோம். ஐயோ இப்படிலாம் இந்த ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டானே, சோ ரைட்டியஸ், ஆண்டவரே நம்பி இருந்தானே என்று சொல்லிலாம் நம்ம அப்படி கஷ்டப்படுறோம். ஆனா இந்த ஒரு வசனத்தின் மூலமா எல்லாமே மாறுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அவங்க பிரதர்ஸோட sin, they attempted murder, they put him under slavery, they sold him. And but ஆண்டவர் ஒரு God prepared the hope for the murderers. இந்த இப்படிப்பட்ட மர்டரர்ஸ்க்கு தான் பாவம் செஞ்ச இவங்களுக்கு ஒரு ஜீவனை கொடுக்கும்படியாக, ஒரு நம்பிக்கையை கொடுக்கும்படியாக அந்த மகனை அவர் அந்த இடத்துல பிரயோஜனப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதக்காரனும் எப்படியாக சொல்கிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 105:16 and 17 நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 105 16 17. He justifies what was done in his life. ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடம் கொடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டு, நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். 16 17 105. அவர்கள் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலும் முறித்தார். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். அதுக்கு முன்பதாக வாசிங்கள். ஆகாரம், அவர்கள் தேசத்தில் பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலும் முறித்தார். So God knows everything. ஒரு பஞ்சம் வந்துருச்சா, 7 வருஷம் பயங்கரமான பஞ்சம் வந்துருச்சா அப்படின்னு God was not surprised. He knows everything. He's a sovereign God என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால God knows everything and he has அவர் முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார் என்று சொல்லி very simply the psalmist justifies what God has done in his life என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். So through all the wickedness that was done to Joseph, we read himself, it is God who is sending him over there. ஆண்டவர் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில எதை செய்தாலும் அவரோட திட்டத்துல என்ன செய்ய வேண்டுமோ he lines up everything. சரியான நேரத்துல சரியாக எந்த இடத்துக்கு செல்ல வேண்டுமோ சரியாக, it is not by accident that famine happened or something, but everything was God ordained and everything ஆண்டவருக்கு எல்லாம் தெரிந்திருந்தது. So he God planned to bring his people to Egypt in this way. இப்படியாக இவர்களை ரட்சிக்கும்படியாக எகிப்துக்கு அவனை அனுப்பும்படியாக அவனை he need to elevate him as a governor. அவர் ஜனத்தை அவர் போஷிக்க வேண்டும் என்று சொல்லி இப்படியாக தேவன் அவனை எகிப்துக்குள்ளதாக வரும்படியாக கர்த்தர் இப்படியாக அவனை அனுப்பினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே ஆதியாகமம் 50 19 20 வாசிங்கள். ஆதியாகமம் 50 19 20. யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஹல்லேலூயா. வெகு ஜனங்களை காக்கும்படியாக அதை நன்மையாக முடிக்க பண்ணினார் என்று சொல்லி. But as for you, he thought it to be evil against me, but God meant it unto good.
to bring to pass as it is this day to save much people alive. அநேகரை ரட்சிக்கும்படியாக அநேகரை காப்பாற்றும்படியாக ஆண்டவர் இப்படியாக செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். So there was a meeting in that sin that they did. அவர்கள் செய்த அந்த பாவமான காரியம் அந்த சரியான காரியம் அல்ல, அது ஒரு பாவமான காரியம். The hatred, jealousy that led to attempted murder, slavery. They didn't have any mercy on him. They rejected him. They despised him. அப்படியாக அவனை தள்ளப்பட்டு அவனை ஒதுக்கப்பட்டு அவனை மறந்து போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல நாம் இந்த கதைக்குள்ள வரும்போது there is something that there is a key in this place என்று சொல்லி நாம் பார்க்கலாம். So we see Jesus இந்த இடத்துல catapults, இந்த இடத்துல the story catapults Jesus என்று சொல்லி பார்க்கலாம். அவரை எடுத்து கொடுக்கிறதை இந்த இடத்துல நாம் பார்க்கலாம். So at this point we see Jesus coming in என்று சொல்லி பார்க்கலாம். அந்த யோசேப்பு, ஜோசப் is a remarkable type of Jesus என்று சொல்லி யோசேப்பின் சரித்திரத்திலே நாம் பார்க்கிறது என்றால் இயேசுவை நாம் பார்க்கலாம் என்று சொல்லி இந்த இடத்துல பார்க்கிறோம். it is ஜோசப் இந்த இடத்துல அவன் செய்த காரியங்கள், அவன் நடந்து கொண்ட காரியங்கள், he was so righteous என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த கதையில நாம் வரும்போது அப்படியாக நம்ம அடுத்ததாக அவன் என்ன செய்தான் என்று சொல்லி he became a governor, he was elevated to a governor என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்புறமாக அவன் அந்த சொப்பனத்தை அவன் விவரிக்கும் போது இவனிடத்துல தான் தேவனோட ஆவி இருக்குது என்று சொல்லி அவனை கவர்னரா மாற்றி எல்லாவற்றுக்கும் அவன் அதிபதியாக மாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். அவன் அந்த பஞ்சகால முத்தி இருக்கும் போது he is opening the storehouses. இதுதான் என்னோட இந்த மெசேஜுக்கு டைட்டில் என்று சொல்லி நான் சொல்லலாம். ஆதியாகமம் 41:53 57 வரைக்கும் வாசிங்கள். 41:53. சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதா இருந்தபடியினால் சகல தேசத்தார்களும் யோசேப்பினிடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள். சகல தேசத்தாரும் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள். யோசேப்பினிடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள். 53 வாசிங்க. 41:53. எகிப்து தேசத்தில் வந்த பரிபூர்ணமுள்ள 7 வருஷங்களும் முடிந்த பின்பு யோசேப்பு சொல்லியபடி 7 வருஷம் பஞ்சம் தொடங்கினது. சகல தேசங்களிலும் பஞ்சம் உண்டாயிற்று. சகல தேசங்களிலும் பஞ்சம், ஆனா எகிப்து தேசத்திலே ஆகாரம் இருந்தது. எகிப்து தேசம் எங்கும் பஞ்சம் உண்டான போது ஜனங்கள் உணவுக்காக பார்வோனை நோக்கி ஓலமிட்டார்கள். அதற்கு பார்வோன், நீங்கள் யோசேப்பினிடத்திற்கு போய் அவன் உங்களுக்கு சொல்லுகிறபடி செய்யுங்கள் என்று எகிப்தியர் எல்லாருக்கும் சொன்னார். இப்ப பாருங்க, எகிப்துல பஞ்சம் வந்துச்சுன்னா ராஜாவை தேட வேண்டும். ஆனா ராஜாவிடத்துல போகும்போது ராஜா என்ன சொல்றாரு? go and see Joseph. in those times எகிப்துல வந்து பார்வோன் தான் ஒரு தெய்வமாக அவர் கொண்டார்கள். ஆனா இந்த இடத்துல அவன் சொல்லுகிறான், நான் கிடையாது, யோசேப்பை நீங்கள் பாருங்கள். சகல ஜனங்களும் யோசேப்பிடத்துல வந்தார்கள். all look to Joseph என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு பயங்கரமான பஞ்சம், ஒரு பயங்கரமான நெருக்கடியான நேரங்கள், ஒரு ஒன்றும் செய்ய முடியாது. சகல தேசங்களிலும் ஒரு throughout the world சொல்லப்போனா throughout the world there was famine என்று சொல்லி அந்த நாட்களில் அது எழுதி இருக்கிறது அந்த சரித்திரத்துல என்று சொல்லி பார்க்கிறோம். So the whole the world, all the countries, the people, Pharaoh said, don't look to me, I cannot do anything. என்னால இப்ப ஒண்ணுமே செய்ய முடியாது. You need to see Joseph. This Joseph had the spirit of God and he is typified as Jesus என்று சொல்லி இப்ப சகல ஜனங்களும் யோசேப்பிடத்துல வந்தார்கள். யோசேப் என்ன செய்கிறான்? 56 41:56 பஞ்சம் உண்டானபடியினால் யோசேப்பு களஞ்சியங்களை எல்லாம் திறந்து, யோசேப்பு களஞ்சியங்கள் எல்லாவற்றையும் அவன் திறந்தான் என்று சொல்லி. So he had lot of storehouses. எல்லா storehouses, it was beyond number என்று சொல்லி அவனால அவன் அந்த 7 வருடம் plentyல அவன் சேர்த்து வைத்திருந்தது அவனாலே எண்ண முடியலையா. அப்படிப்பட்ட நிறைவு இருந்தது. அவ்வளவு கொடூரமான பஞ்சம் வந்ததுனால எல்லாவற்றையும் திறக்க வேண்டியதா இருந்துச்சு. He opened all the storehouses. இதுதான் இதோட டாபிக் என்று சொல்லி இப்ப Joseph opened all the storehouses.
and sold unto Egyptians, and the famine waxed sore in the land of Egypt. 57. சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதாயிருந்தபடியினால் சகல தேசத்தார்களும் யோசேப்பினிடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்திற்கு வந்தார்கள். சகல தேசங்களும் பஞ்சம் உண்டானதால சகல தேசத்தாரும் எகிப்துக்கு யோசேப்பிடத்தில் வந்தார்கள், பார்வோனிடத்தில் அல்ல. ஹalleluya. They need to look to Joseph at that time என்று சொல்லி பார்க்கிறோம். சரி, இந்த origin of supply என்று சொல்ல போனா it is வேற யாருமே கிடையாது, ஆண்டவராகிய இயேசு மாத்திரமே. Jesus also has a storehouse of grace. கிருபை என்கிற களஞ்சியத்தை இந்த நாளிலே இயேசுவை யோசேப்பை பார்த்தார்கள், தேவ ஆவியை பெற்றவன். ஆனா அதே இயேசுவிடத்துல தேவனுடைய ஆவி இருந்தபடினால நாம் இயேசுவை நாம் பார்க்கும்போது he has a storehouse of grace என்று சொல்லி பார்க்கிறோம். கிருபை என்கிற களஞ்சியம், he has a supply, and that is the origin of supply என்று சொல்லி நாம் பார்க்கலாம். So when you come to him, he will meet all your needs and he saves each one of us. நாம் அவரிடத்துல வரும்போது, இயேசுவை நோக்கி பார்க்கும்போது அவர் நம்மளை காப்பாற்றுகிறார். எப்படிப்பட்ட கொடூரமான நாட்களாய் இருந்தாலும், பஞ்சங்களாய் இருந்தாலும், சடுதியில சில காரியங்கள் நடந்தாலும், என்ன புரியாத காலங்களாய் இருந்தாலும், we all have needs in our life. யோசேப்பு அந்த நாட்களிலே he opened the storehouses for the Egyptian people for corn. அவங்க பிழைத்திருக்கும்படியாக அவர்களுக்கு he supplied food. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபை என்ற களஞ்சியத்தை அவர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்மளோட ஆத்துமா, நம்மளுடைய to save our souls என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல நாம் பார்க்கலாம், இது எப்படியாக ஜனங்கள் யோசேப்பிடத்துல வந்தார்கள் என்று சொன்னா, ஆதியாகமம் 42:1-2 நாம் பார்த்தோம் என்றால், யாக்கோபை பார்க்கிறோம். வேறொரு இடத்துல இருக்கிறவன் அவன் என்ன, அந்த இடத்துலயும் பஞ்சம் வந்ததுனால யாக்கோபு என்ன சொல்லுகிறான் என்று சொல்லி பாருங்கள். 42:1-2 ஆதியாகமம் 42:1-2. எகிப்திலே தானியம் உண்டென்று யாக்கோபு அறிந்து தன் குமாரரை நோக்கி, நீங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறது என்ன? எகிப்திலே தானியம் உண்டென்று கேள்விப்படுகிறேன். நாம் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நீங்கள் அவ்விடத்திற்கு போய் நமக்காக தானியம் கொள்ளுங்கள் என்றான். நாம் சாகாமல் உயிரோடு இருக்கும்படியாக யாக்கோபு தன்னோட பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறான், ஏன் ஒரு பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்? போங்கள், நீங்க போய் தான் வாங்கிட்டு வந்தாதான் நாம் சாகாம இருக்க முடியும், நாம் உயிரோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். So there is a time to die and there is a time to live என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். So நாம் சாகாம இருக்க வேண்டும். இன்னும் ஆண்டோட வாக்குத்தத்தம் இருக்குது, ஆண்டவர் ஏதோ ஒன்று செய்ய போகிறார் என்று சொல்லி யாக்கோபு ஆணித்தனமா இருந்ததா, நான் சாகாம இப்படியே இருந்துட்டு போயிடலாம். We can just no, we need to go and see Joseph. ஜோசப்பை எகிப்திலே நாம் போய் பார்க்க வேண்டும். லிட்டரலி இதுல பார்த்தோம்னா there is source and supply in Egypt. எகிப்தில தான் அது இருக்குது, வேற எங்கேயுமே இல்ல. the source and supply அது எகிப்தில யோசேப்பிடத்துல மாத்திரம் தான் இருக்கு, வேற எங்க இருந்தும் நம்மளுக்கு அது கிடைக்க போறது இல்ல. so there is an open storehouse, அங்க மாத்திரம் தான் அந்த களஞ்சியம் இருக்கிறது, வேற எங்கேயும் இல்லை. நம்மளை காப்பாத்துறதுக்கு அவர் மாத்திரமே, யோசேப்பு மாத்திரமே. They need to go and buy. அங்க இருக்கு என்று சொல்லிட்டு இங்க உட்கார்ந்துட்டு கேட்டுட்டு இருக்கிறதுக்கு இல்ல, அங்க போய் நாம் வாங்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போலதான் இந்த heavenly Joseph, Jesus the King, our Savior, அவர்கிட்ட தான் the storehouse of grace இருக்கிறது. அவர்கிட்ட நம்ம போனாதான் அது கிடைக்கும் நம்மளுக்கு. So all of us, நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளுக்கு இந்த கிருபை அதிக அவசியமா இருக்கு. நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையில நம்மளோட ஜீவியத்துக்காக ஆண்டவருக்காய் நிற்கும்படியாக இப்படிப்பட்ட கிருபை நம் ஒவ்வொருத்தருக்கும் தேவையாக இருக்கு. grace to perceive, grace to pray, to read the word of God, to know the word of God, to stand for him. அவருக்காய் நிற்க, அவருக்காய் வாழ, வைராக்கியம் கொள்ள, பரிசுத்தமாய் ஜீவிக்க, உண்மையாய் நேர்த்தியாய் வாழ, அவருக்கு பிரியமாய் ஜீவிக்க, எல்லா பாவத்துக்கு விலக்கி வாழ இந்த கிருபை ஒவ்வொருத்தருக்கும் தேவையாக காணப்படுது. not to எப்படிப்பட்ட சஞ்சலமான
எப்படியான ஒரு பயங்கரமா நெருக்கடியான நேரங்கள்ல கூட இந்த கிருபை தான் நம்மளை அவருக்காக நிற்கும்படியாக செய்து. In all the crisis time, the uncertain, the evil times, to stand for the Lord, to hope in Him, to trust in Him, we need His grace. இந்த கிருபை என்கிற இந்த களஞ்சியத்திட்ட நாம் போகும்போது தான், இந்த கிருபையை நாம் கேட்கும் போது தான் நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். We always, நம்மளுக்கு நிச்சயமாகவே ஒரு பிரதான ஆசாரியர் உண்டு. He is in heaven. இந்த கிருபை நிமித்தமாக தான் அவர் இடத்துல போல்டா நம்ம போய் நிற்க முடியுது. The Holy Spirit, He is the one who say, அவர் தான் இந்த கிருபை நிமித்தமாக தான் நமக்கு நம்ம காப்பாற்றப்படுகிறோம். நம்மளுக்கு ஒரு ஜீவன் கிடைக்குது. For all our needs, the worldly, physical, எல்லாத்தையும் டோட்டலா பார்த்தோன்னா கிருபை இல்லனா நம்மளால ஒன்றுமே முடியாது. இந்த களஞ்சியம், இந்த கிருபை என்ற களஞ்சியத்தை ஆண்டவர் திறந்து வைத்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த கிருபை என்ற களஞ்சியத்தை நம் ஒவ்வொருத்தருக்காக எப்பொழுதும் திறந்து வைத்த. யோசேப்பு எல்லா களஞ்சியத்தையும் அவன் திறந்து வைத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த கிரைசிஸ் டைம், the only storehouse, முழு உலகத்திலையும் பஞ்சம், எங்க பார்த்தாலும் பயம், எங்க பார்த்தாலும் கிரைசிஸ், எங்க பார்த்தாலும் என்ன நடக்க, there is no, they don't see anything, hope anywhere. It is only Jesus. We need to trust only Him. We need to see only Jesus. And that is the storehouse of grace. He will meet the need of every sinner. நம்ம ஒவ்வொருத்தரோட நீட், நம்மளுடைய thirst எல்லாமே அவர்தான் அதை மீட் பண்ண முடியும். Our families, our church needs, individual person, எல்லாம் அவர் மாத்திரமே, இயேசு இடத்துல மாத்திரமே இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதை ஆதியாகமம் 42:6 வாசிங்கள். Joseph was a governor over the land. யோசேப்பு அந்த தேசத்திற்கு அதிபதியாய் இருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் வந்து முகங்குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். அதே 42:8. யோசேப்பு அவர்களை தன் சகோதரர் என்று அறிந்தும் அவர்களை அவன் அறியவில்லை. ஹல்லேலூயா. யோசேப்போட பிரதர்ஸ் அங்க வராங்க, பயத்தோட ஒரு அந்நிய தேசத்துக்கு வராங்க. என்ன நடக்கும் தெரியாது. தேனோ அந்நிய, அது எகிப்தியர் என்றால் எல்லாருக்கும் ஒரு பயம். எனக்கு அவங்க பயங்கரமான ஒரு they were super over everybody else. அதனால அவங்க எப்படி அவங்க ட்ரீட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. பயத்தோட வந்தார்கள். அவங்க எதுக்காக வந்தாங்க? அவங்க வாழும்படியாக, அவங்க சாக கூடாது, அவங்க வாழும்படியாக, டு பை சம்திங், ஒரு டிரான்சாக்ஷனுக்காக அந்த இடத்துல வராங்க. they came for a transaction to Joseph to buy bread. ஆனா அவர்கள் அங்க வரும்போது யோசேப்பு அவர்களை பார்க்கிறான். he knew them. ஆனா அவர்களுக்கு அவனை அறியவில்லை, அவர்கள் அவனை அறியவில்லை என்று சொல்லி பார்க்கலாம். Because it was 22 years, almost I think 22 years, they sold him as a slave. அவனை அவர்கள் ஒரு அடிமையாக வித்தார்கள். ஆனா அவன்தான் he became, அவன் ஆளுகை செய்கிறவனாய் அவன் மாறினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் இப்ப ஆளுகை செய்கிறவனாய் இருக்கிறபடினால அவர்களால புரிந்து கொள்ள முடியவில்லை. They sold him as a slave and he became the sovereign. They grounded him as a schemer, but now he is a supplier for them. அவன் தீமையானவன், அவன் தீமை இவங்கள் குடும்பத்துக்கு விளைவிப்பான் என்று சொல்லி அவர்கள் நினைத்தார்கள். ஆனா இவனோ நன்மை செய்து அவர்கள் தேவைகளை சந்திக்கிறவனாய் அவன் மாறுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். He was the one whom they showed no mercy. They shed no tears. அவனை வெறுத்தார்கள். அவன் மேல் அவ்வளவு கசப்பா இருந்தது. இவன் இப்படி ஆய்விடுவானா என்று சொல்லி அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். They hated him, so they despised him, they rejected him. They just didn't want him to be anywhere near. They just pushed him out of their lives. They threw him in the pit. But he became the savior of the world. Joseph, he became the governor. All the land, throughout the world, and so he was a governor of Egypt, but throughout the world, the people, all the countries, the people came to the Ablopere Kodura Pancha Kalathila. God, he chose a person from the lineage of Abraham. அதான் ஆபிரகாம் சொன்னான், சந்ததி ஆசீர்வதித்து அன் மூலமா எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். யோசேப்பு தான் அந்த மகன்.
அப்போ யோசேப்பு இடத்துல அவர்களோட சகோதரர்கள் ஒரு டிரான்சாக்ஷனுக்காக வராங்க. அதை பாருங்க அங்க என்ன நடக்குது. 42:25 வாசிங்கள். He filled the sacks and restored the money into his sacks. பின்பு அவர்கள் சாக்குகளை தானியத்தால் நிரப்பவும் அவர்கள் பணத்தை திரும்பவும் அவனவன் சாக்கிலே போடவும் வழிக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கும். வழிக்கு வேண்டிய ஆகாரத்தையும் கொடுக்க யோசேப்பு கட்டளையிட்டான். அவர்கள் அப்படியே செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவங்க பயந்து வந்தார்கள் இந்த இடத்துக்கு. அவனை அறியவும் இல்லை, அவர் யார் என்று அவர்கள் அறியவும் இல்லை, பயந்து போய் வந்தார்கள். ஆனா அவன் அவர்களை அறிந்திருந்தான். But he did not do evil for evil. He did not have any bitterness or he never hated. ஆனா he restored their money. எல்லாவற்றையும் திரும்பி கொடுத்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அவன் அவர்களை பார்த்து அவர்களை அறிந்து கொண்டு அவர்களை அதிகமாய் நேசித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவன் he had compassion. அப்படிப்பட்ட ஒரு மனதுருக்கம். அவனை வெறுத்து, அவனை ஒதுக்கி, அவனை மறந்த, விற்ற, அவன் ஆடையெல்லாம் அவன் கழட்டி, அவனை உரித்து போட்டு, அவனை வித்து போட்ட அவர்களை பார்த்து he had so much of compassion on them. அவ்வளோ மனதுருக்கப்பட்டான். That was his act of love. They came for the transaction. அவங்க வாங்கி வாங்கும்படியாக அவர்களிடத்துல இருக்க காசை கொடுத்து வாங்கும்படியாக வந்தார்கள். ஆனா he restored even their money back to him, and the need was supplied by one who loved them. அவர்களை நேசித்தபடினால அவர்களோட தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டது. அவர்களோட தேவை சந்திக்கப்பட்டது யார் இடத்துல இருந்துன்னா அவர்களை நேசித்தவரிடத்துல இருந்து அவர்களோட தேவைகள் சந்திக்கப்பட்டது. இந்த வேளையில இயேசுவை நம்ம யோசித்து பார்ப்போமா? எரேமியா சொல்லுகிறார், அநாதி சிநேகத்தால் உன்னை நான் சிநேகித்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். he gave his son that we might live through him. 1 யோவான் 4:9 வாசிங்கள். 1 யோவான் 4. In was manifested the love of God towards us, because that God sent his only begotten son into the world that we might live through him. யாக்கோபு தான் சொல்ற, நான் சாகாம இருக்க வேண்டும், நாம் பிழைத்திருக்க வேண்டும். நம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைத்திருக்கும்படி உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. அப்போ ஆண்டவர் நம்ம மேல அன்பு கூர்ந்தார். நாம் பிழைத்திருக்கும்படியாக அவர் குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார் என்று சொல்லி நாம் பார்க்க. He sent his son. நம்மளோட பாவங்களுக்கு எல்லாத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி propitiation for our sins he became. He loved us, so he meets our need out of love. நம்மளோட தேவைகள் எல்லாம் அன்பு நிமித்தமாக நம்ம தேவைகள் எல்லாம் சந்திக்கிறவராய் இருக்கிறார். யோசேப்பு அன்பு நிமித்தமாக சகோதரனுக்கு அவர்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். So God commanded love towards us yet while we were sinners. நாம் பாவிகளா இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை நேசித்து நமக்காக மரித்தார் என்று சொல்லி இதை கேட்டுக்கொண்டு யாரா இருந்தாலும், மேபி யூ டோன்ட் நோ ஜீசஸ், பட் நம்மளோட பாவங்களுக்காக இந்த வேளையில கேட்டுக்கொண்டு இருக்க நீங்க, மேபி யூஆர் இன் கில்ட் அண்ட் யோதனை செய்துட்டேனே, இதுல இருந்து எனக்கு எப்படி ஒரு மோட்சனம் கிடைக்கும், நான் எப்படி இதுல இருந்து வெளியே வர முடியும், அப்படியே ஒரு கில்ட்ல நீங்க இருந்தீங்கன்னா, ஆண்டவர் நம்மளோட பாவங்களுக்காய் அவர் மரித்தார். நம்மளை அதிகமாய் நேசிக்கிறார். He loved us. He loved this world that he gave his only begotten son, that whosoever believeth in him should not perish but have everlasting life. நம்மளுக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக, நாம் பிழைத்திருக்கும்படியாக அவர் நமக்காக மரித்தார். நம்மளோட பாவங்களுக்காக he bore our sins on the cross of Calvary. அவர் நம்மளோட பாவங்கள் எல்லாம் அவர் மேல் அவர் ஏற்றுக்கொண்டு நமக்காக அவர் மரித்தார். He died for us. Jesus died for us. He supplies all our needs because he loves us, and the Spirit of God was in him. 41:38 வாசிங்கள். பார்வோன் பார்த்து சொல்லுகிறான் சர்வன்ட் கிட்ட, ஆதியாகமம் 41:38. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி,
தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். தேவ ஆவியை பெற்ற மனுஷன் இவனை போல வேற யாராவது இருக்காங்களா? இவன்கிட்ட தான் அந்த தேவ ஆவியானவர் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். So the spirit of God was in him. So he had the love, he had the compassion towards his brother, and he restored everything back. He supplied out of compassion, he supplied out of love for him, for those his brothers. You know, Joseph was unique. That is what Pharaoh says. You know, I don't see like him anywhere in this world. அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, the heavenly Joseph, Jesus, he had the spirit of God. You know, பிலாத்து சொல்லுகிறான், நான் இடத்துல ஒரு குற்றமும் நான் பார்க்கவில்லையே என்று சொல்லுகிறான். the centurion, நூற்றுக்கு அதிபதி, அவன் சொல்லுகிறான், மெய்யாகவே தேவனுடைய குமாரன், truly this man is the son of God என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். So we have a perfect and a unique savior. எப்படி யோசேப்பு அப்படியாக பார்க்கப்பட்டானோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை காட்டிலும் அவர் ஒரு he was so perfect. அவர்தான், அவருக்கு நிகர் யாருமே இல்லை. there's nobody that we can compare to say. he supplies all our needs. நம்முடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்கிறவர், அவர் மாத்திரமே. he has the storehouse, treasures of heaven, isn't it? எல்லாம் நமக்கு எதுனாலும் அவரை மாத்திரம் நோக்கி நாம் பார்க்கும்போது he supplies all our needs. அவரை மாத்திரம் நோக்கி பாருங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், all the world, all the countries of the world, they came and they looked and they asked for Joseph. This is what God is doing these days. Jesus said, I am the way, the truth and the life. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். I am the bread of life. That is what Jacob is saying. நாம் சாகாமல் நாம் பிழைத்திருக்க வேண்டும். We need the bread. We need to live our lives. This is what the people of the world is saying. I need to live. They have fear of death. Where to go? It is Jesus. அவரை மாத்திரம் நோக்கி பாருங்கள். If any man thirsts, let him come unto me and drink. தாகமா இருந்தா என்னிடத்துல வந்து பானம் பண்ண கடவான். So he is a life giving supply. Maybe Joseph gave corn to just live, but eternal life God gives us. So he is a life giving supply. He is a source of satisfaction. ஒரு மனிதன் திருப்தி அடைய வேண்டும் என்றால் அவ இயேசுவிடத்துல வரும்போது தான் அந்த திருப்தி கிடைக்க முடியும். How was Joseph able to give everything to his people? It was a finished work. முடிக்கப்பட்ட ஒரு காரியம் அவன் செய்தபடினால, அந்த முடிக்கப்பட்ட காரியத்தின் நிமித்தமாக அநேகர் வந்து அவனிடத்துல வந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி, தானியங்களை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். So what is that finished work? The plenty years, 7 வருடம் செழிப்பான வருடத்திலே அவன் எல்லாவற்றையும் அவன் சேர்த்து வைத்தான். That was the finished work of Joseph. Storehouse. He had grains, he had corns beyond measure. அதை வந்து அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். So he supplied everybody who was in need. So we have the provision on the cross. அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முடிக்கப்பட்ட அந்த கல்வாரி சிலுவையில நமக்காய் சிந்தப்பட்ட அந்த இரத்தம், நமக்காக அவர் ஜீவனை கொடுத்தார். நாம் பிழைத்திருக்கும்படியாக, நம்மளை காப்பாற்றும்படியாக. He has finished everything on the cross. He took our sins on the cross. He took all our punishment. நம்முடைய பாவத்துக்கு எல்லாவற்றுக்கும் அவர் தண்டனையை அந்த சிலுவையிலே அவர் ஏற்றுக்கொண்டார். That is a finished work on the cross. The victory, the grace we have. அதை ரோமர் 8:32 வாசிங்கள். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? சொந்த குமாரன் என்று பாராமல் அவரை நமக்காக அவர் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்காக because of the love, because of the compassion, he is the only one who can deliver you and me. நம்மளை காப்பாற்ற வேண்டும், அவர் மாத்திரம் நம்மளை காப்பாற்ற முடியும்.
அவருடைய அன்பு நிமித்தமாக, அவருடைய மனதுருக்கத்தின் நிமித்தமாக he draws us to the cross, the storehouse, everything, the finished work. He draws us to Calvary. இந்த கல்வாரி சிலுவை நோக்கி நாம் பார்க்க வேண்டும், இயேசுவை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். அந்த ஆசீர்வாதம் வேண்டும், நாம் பிழைத்திருக்க வேண்டும் என்றால் அந்த முடிக்கப்பட்ட, அந்த கல்வாரி சிலுவையில முடிக்கப்பட்ட அந்த இடத்துக்கு நாம் செல்ல வேண்டும். We have a guaranteed provision there. நம்முடைய தேவைகள், நம்முடைய வாஞ்சைகள் எல்லாவற்றையும் அவர் பூர்த்தி செய்கிறார். He always provides a provision on the basis of the blood sacrifice. அவர் ரத்தத்தை சிந்தி சம்பாதித்து வைத்திருக்கிறார். He paid for us, everything has been paid for us. எல்லாவற்றையும் அவர் பே பண்ணிவிட்டார். Already he has paid and made us white as snow. நம்மளை அப்படியாக நம்மளை கழுவி சுத்திகரித்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். He received sinner with his finished work. பாவிகளா இருக்கிற என்னையும் உங்களையும் எல்லாரையும் யாரா இருந்தாலும் he received them and he supplies all our needs. My God shall supply all my need according to his riches in glory by Christ Jesus என்று சொல்லி கொலோசியர் 4:19 நாம் பார்க்கிறோம். இந்த அதிகாரத்திலே 42 நாம் பார்க்கிறோம் how Jacob responded. ஒரு பஞ்சம் வந்ததுதான், ஒரு திடீர்னு என்ற ஒரு பயங்கரமான பஞ்சம். They did not know that is going to happen. யோசேப்புக்கும் பார்வோனுக்கு அது தெரிந்தது, 7 வருடம் பஞ்சம் வரப்போகுது. They did not know. பட் இப்போ யாக்கோபு இந்த பஞ்சத்தை அவன் எப்படி சமாளிக்கிறான் என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்றால் when they came to know that அவங்களால இதுக்கு மேல ஒன்னும் செய்ய முடியல, எதுவுமே இல்லை சொல்லும் போது, you know what he says? He says that I know that there is corn in Egypt. So he had the knowledge. எகிப்துல ஆகாரம் இருக்கு என்று அவனுக்கு தெரியும். But you know they need to come to Egypt to purchase it from Pharaoh, from Joseph. அவங்க வந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், அப்பதான் அவங்க பிழைத்திருக்க முடியும். தெரிந்திருந்தால் மாத்திரம் போதாது, எங்க எது கிடைக்குதுன்னு தெரிந்திருந்தால் போதாது, அதை போய் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். So நம்மளோட வாழ்க்கையில you know we need to confess. We cannot we need to confess first. That is what Jacob did. I know that there's corn in Egypt, but next they need to come to a foreign land. They came humbling. All the 11 sons, the 10 sons of Jacob came to Joseph. They humbled themselves. They fell flat on his feet என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Saying, you know, அதுக்கப்புறம் they were conversant. They confess. They came to Joseph. They humbly they bowed to him. அவர்கள் தாழ்த்தினார்கள், அவனோட பேசினார்கள். என்ன பேசின கேட்டார்கள் தெரியுமா? From the land of Canaan we came to buy food. எங்களுக்கு தாங்க, we need food, we need to live என்று சொல்லி கேட்கிறார்கள். So we need to asking for help, asking for a supply, and this is asking for salvation. You need help, you need supply, you need salvation. We need to ask God. அவர்கள் காசு கொடுத்து வாங்கணும் வந்தார்கள், ஆனா ஜோசப் restored everything out of love என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Isn't it like Jesus? They got food without money. அவர்கள் கேட்கும்போது காசே இல்லாம அவர்களுக்கு எல்லாம் கிடைத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். He is able to do exceedingly, நினைப்பதுக்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் நம்மளுக்கு கொடுக்கிறவர் அவர் இயேசுவானவர். So we need to confess, we need to come to Jesus and we need to ask him. It is Jesus who is exalted at the right hand of God. Joseph was exalted from prison to palace and he became the savior of the world. He gave food. He was a supplier of food. But Jesus, he met the need of the hungry sinners. பாவிகளா இருக்க நம்மை காப்பாற்றும்படியாக, நம்மை தாகமா இருக்கிற நமக்கு நாம் பிழைக்கும்படியாக, நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக அவர் உலகத்தின் இரட்சகராக இயேசு வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.
He is the only way. வேற எந்த ஒரு வழியும் இல்லை. இந்த உலகம் எப்படிப்பட்ட சூழ்நிலை கொண்டு போய் கொண்டிருந்தாலும் நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும், நாம் பிழைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் இயேசுவே வழி, சத்தியம், அவரே ஜீவனாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். So in these days of troubled times, as the days that we are in, நாம் போய் கொண்டிருக்கிற நாட்கள், God knows everything. He is a sovereign God. He controls everything. வானமுடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி என்று பார்க்கிறோம். Jesus is the king of the universe. He created the whole world. Hallelujah. And his name Jesus is above every name. Every knee should bow before him and every tongue should confess that Jesus Christ is the Lord, the Savior. He is the King. Hallelujah. So God is moving. Nobody can say that he is no one. He is the King of kings and the Lord of lords. He is a sovereign God and there is no God other than him. All the nations should look unto him. They must come to the storehouse of grace. They must come to Jesus. They must ask. And he is always ready to give you forgiveness. You don't have to live in your guilt. உன்னோட பாவத்து நிமித்தமாக குற்றப்பட்டு நீ வாழ்ந்து கொண்டு நீ செத்து உன் பாவத்திலே நீ சாக வேண்டும் என்றல்ல, அந்த கிருபையை நீ பெற்றுக்கொண்டால், அவரிடத்துல அந்த சிலுவை, அந்த கல்வாரி சிலுவை இடத்துல நீ வந்து விட்டனா, உனக்கு ஒரு ஜீவனை கர்த்தர் கொடுக்கிறார், நித்திய ஜீவன், அவரோட கூட என்றென்றும் வாழும்படியாக. God is always moving in a mighty way. He's clearing things now. ஜனங்களே, இந்த குவாரண்டைன் டைம், இந்த லாக்டவுன் டைம், people are confused, but when something is becoming normal, we say, but I know all this, behind everybody has a fear what is going to happen next. But I tell you, whatever it is, these are the times. இப்படிப்பட்ட நாட்களில் ஆண்டவரோடு நாம் நெருங்கி ஜீவிக்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். அவரை போல நாம் மாறும்படியாக, அவரை மாத்திரம் நோக்கி பார்க்கும்படியாக, இயேசுவே என்று சொல்லி ஒவ்வொரு நிமிஷம், each and every breath we take, we need to look at Jesus. இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்க்க வேண்டும். உலகத்தின் ஜனங்கள் எல்லாரும் அந்த யூத ராஜ சிங்கரிடத்தில் வருவார்கள் என்று சொல்லி யாக்கோபு தன்னோட மகனாக யூதாவிடத்தில், இது எல்லாவற்றுக்கும் பின்னணி என்னன்னா ஒரே ஒரு வசனம். அது என்ன வசனம் தெரியுமா? யாக்கோபு அவனுடைய குமாரனாகிய யூதாவுக்கு அவன் ஆசீர்வதிக்கும் போது சொல்றான், he says he blesses him, that the lion of Judah will come என்று சொல்லி சொல்லுகிறான். So அப்படியாக, who is he? He is not that the king of the Jews. He is the king of the universe. He is the king of kings and is the Lord of lords, and the whole people will gather unto him என்று சொல்லி சொல்லுகிறான். ஜாதி ஜனங்கள் அவரிடத்துல வருவார்கள் என்று சொல்லி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இதுதான் இந்த கதையின் எல்லாவற்றையும் பார்த்தோன்னா, யூத ராஜா he catapults Jesus என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த கதையில ஆண்டவரை மேலாக நாம் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். இந்த கதையில there is going to be a mighty revival. People are going to turn to Jesus. I'm telling you prophetically. There is going to be a mighty revival. God is going to do wonders, miracles. அவரோட மகிமை இறங்கி அதிகமாக, he is going to do mighty things. It is not for any glory of any man, but God's glory will descend. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் செய்ய போற ஜாதி ஜனங்கள், யூத ராஜ சிங்கம், தேவ ஆட்டுக்குட்டியான இயேசுவிடத்தில், அந்த கல்வாரி சிலுவை இடத்துல ஜனங்கள் ஓடி வர போகிறார்கள். ஹalleluya. நீ தாகமா இருக்கிறியா? நீ பிழைக்க வேண்டுமா? உனக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கிறியா? அந்த இயேசுவை நோக்கி பாரு. அவரிடத்தில் இருக்க அந்த கிருபை என்ற களஞ்சியத்தை நீ பெற்றுக்கொள். எல்லாம் இருக்கு. For your physical, for your help, for your salvation, நீ காப்பாற்றும்படி everything yes. நம்ம அப்படியே கண்களை மூடி நாம் செபிக்கலாமா? Yes. The people of this world is going to come to Jesus, the Lion of Judah. They will gather to him in obedience. It is not because of their obedience, it's because of the cross. In the cross, he obeyed till the end. Because of his obedience, நாம் அந்த சிலுவை இடத்துல வரும்போது we are so secure. நாம் காப்பாற்றப்படுகிறோம். So people of they come to Jesus in obedience. They bow to Jesus. Every knee shall bow and every tongue will confess that Jesus is Lord and Savior. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறப்பா. ஹalleluya. ஒருவேளை உலகத்தில் ஆண்டவரே இந்த நாட்களிலே ஆண்டவரே அநேகர் பிழைக்கிறதுக்கே வழி இல்லை. இன்னைக்கு இருக்கிறாங்க, நாளைக்கு இருப்பாங்களான்னு தெரியல. மரண பயம்,
பிழைக்கிறதுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஒரு பக்கம் அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சூழ்நிலைகள், யுத்தங்களை கேள்விப்படுகிறோம், யுத்தங்களுக்கு ஆயத்தங்களை கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம், வெள்ளங்களை கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். அநேக பயங்கரமான சம்பவங்கள், கேட்கக்கூடாத சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கு, பாவம் பெருகி கொண்டிருக்குது. There is always a storehouse of grace opened. Hallelujah. Thank you Jesus. உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். ஒருவேளை இயேசு யாருன்னே தெரியாது என்று சொல்லி கொண்டு இருக்கலாம். ஆனா இந்த நாள்ல நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க, நீங்க அவரிடத்துல வந்தால் போதும். he is not going to crush you saying you're a sinner. உங்களை crush பண்ணி உங்களை ஒதுக்க மாட்டாருங்க. He's always with love, with compassion, with stretched forth arms, with the loving hands. அவர் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். உங்க பாவங்களுக்காக அவர் அந்த சிலுவையில மரித்து விட்டார். He took your punishment. He paid it all. எல்லாவற்றையும் அவர் பே பண்ணிட்டாரு. You are free. You are set free. You are delivered. Your sins are forgiven and forgotten. He is giving you eternal life. His grace is so abundant. Hallelujah. Receive Jesus as your Savior. Come to Him. He is your hope. Trust Him. அவர் எல்லாவற்றையும் உங்க தேவைகளை எல்லாம் சந்திக்கிற தேவனாயிருக்கிறார். உங்களை காப்பாற்றுகிற தேவனாயிருக்கிறார். உங்களை வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறார். வழி இதுவே, நட என்று சொல்லுவார். He will exalt you like Joseph. இந்த நாட்களில் அதுதான் நடக்க போகுது. அவருக்காக காத்திருக்க ஜனங்கள், அவருக்காக உண்மையா இருக்கிற ஜனங்களை கர்த்தர் he will exalt. All the professionals, whatever you are in, God is going to do something. He is moving. ஆண்டவருக்காக ஒவ்வொருத்தரும் நீங்க எழும்பி நீங்க பிரகாசிக்க போகிறீர்கள். God is doing something. ஒரு பத்துக்கு உபத்திரவங்கள் இருக்கலாம், ஆனா தேவ ஜனத்தை கர்த்தர் வித்தியாசமாய் நடத்த போகிறார். Thank you Lord. அப்படியாக இந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும் தேவ ஜனத்துக்கு. நீங்க பயப்பட வேண்டாம், கலங்கி இருக்க வேண்டாம். அந்த புயலின் மத்தியில அந்த படகுல இயேசு இருந்தார். But they forgot Jesus who was in their boat and they saw the situation around them. No, don't fear seeing the situation. The name of Jesus is above every name. எல்லா நாமங்களுக்கு மேலான இயேசுவின் நாமம் மேலான நாமம். Not coronavirus or not the situation that we are going through, the economic crisis, whatever it is, above all names, Jesus name above all names. அந்த அவர் இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் எல்லாவற்றையும் அதட்டி போட அவர் வல்லவராயிருக்கிறார். சர்வ வல்லவர், அவர் அக்கினிமயமான தேவன். அவரை பிடித்துக் கொள்ளுங்கள். அவருடைய பிரசன்னத்துல நீங்க இருங்க. அவரை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். அவர் நம்மளை கைவிடவே மாட்டார். He will never put you to shame. ஒரு போதும் நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை தேவ ஜனம். உங்களை ஆசீர்வதிக்க அவர் சித்தம் கொண்டு இருக்கிறார். ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படுத்தும். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் ஆசீர்வாதம் நம் அனைவரோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டுமாக இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you. God bless you.